அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்காக நோன்பு வைத்து அவர்களுக்காக துஆ செய்கின்றோம் என்ற விஷயம், நாளை அவர்கள் நோன்பு வைக்கின்றார்கள் என்ற விஷயங்கள் இருக்கு. புகழ்ச்சிக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த விஷயத்தில் நம்முடைய அல்லது குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியின் பிரகாரம் நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம், இந்த மாதிரி சம்பவம் அல்லது பிலஸ்தீன்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அநியாயங்களும் வற்றல்களும் இந்த இனப்படுகொலைகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள், இதற்கு மார்க்கம் நமக்கு எல்லா விதமான வழிமுறையும் நெறிமுறையும் கற்றுத்தந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு முஃமினுக்கு இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுகின்றது, இந்த நிகழ்வுகளை நம்ம கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் கலங்குகின்றது, நம்முடைய அந்த கவலை இருக்கு. இது இருக்க வேண்டும் ஒரு முஃமினுக்காக. அவர்களுக்காக துவா செய்வதும் அவர்களுக்கு பற்றிய விஷயங்கள் கவலை கொள்வது என்பது இந்த நாட்டில் எந்த பூமியில் எங்கு இருந்தாலும் சரி, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு சிரமம் என்று ஏற்படும் பொழுது கவலை கொள்வது என்பது ஈமானுடைய ஒரு அம்சமாக, ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு மார்க்கம் கொடுக்கக்கூடிய வழிமுறையை பார்க்கும் பொழுது இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிகழ்ந்து இருக்கின்றது. ரஜி என்று சொல்லக்கூடிய சம்பவமாக இருக்கட்டும், அல்லது 4வது ஹிஜ்ரியில் ஏற்பட்ட பிர் மஊனா என்று சொல்லக்கூடிய சம்பவமாக இருக்கட்டும், சஹாபாக்களை எங்களுக்கு மார்க்க விஷயங்களை கற்றுத்தாருங்கள் என்று அனுப்புங்கள் என்று அவர்களை அழைத்து ஏமாற்றி அவர்களை கொன்றார்கள். அதுவும் கொன்றார்கள். எத்தனை சஹாபாக்கள்? 70 சஹாபாக்களை பிர் மஊனாவுடைய அந்த ரிஅல் மற்றும் ஜக்வானுடைய கோத்திரங்கள், அதே மாதிரி ஓக்கல் மற்றும் உரைனாவுடைய கோத்திரங்கள் குலத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களை அழைத்து எங்களுக்கு மார்க்க விஷயங்களை கற்றுத்தருவதற்காக நீங்க அனுப்புங்க என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி அவர்களை கொலை செய்தார்கள். கொலை செய்தார்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய உடல் கொண்டு சுப்ஹானல்லாஹ் துண்டு துண்டாக அவருடைய கண்களையும் அவருடைய குறிப்பாக உடல் முழுவதும் என்ன சேதத்தை ஏற்படுத்தினார்கள். இப்படி செய்த அந்த நபர்களுக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த விஷயம்தான் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைக்கு செய்யக்கூடியதாக இருக்கின்றோம். புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் நமக்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் கேட்ட உடனேயே அவர்களுக்காக ஒரு மாதம் பத்துவா செய்தார்கள். அதுவும் எப்பொழுது? தன்னுடைய ஃபரதான தொழுகையில. ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய வார்த்தை சமி அல்லாஹு லிமன் ஹமித என்று சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறிப்பாக முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்படக்கூடிய, யார் மீது அநியாயம் செய்யப்படுகின்ற அவர்களுக்கும் அவர்களை பாதுகாப்பதற்கும் பலவீனமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவருடைய பெயரை குறிப்பிட்டு அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்ததஃபீன மினல் முஃமினீன் மினல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அன்ஜில் வலீத் இப்னு ஹிஷாம் என்று ஒவ்வொரு பெயரையும் யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் உயிரோடு இருக்கின்ற அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவிக்காக துஆ செய்தார்கள். அதே போல அல்லாஹு தஆலாவுடைய கோபத்தையும் அல்லாஹு தஆலாவுடைய அழிவையும் இவர்கள் மீது ஏற்படட்டும் என்று என்ன செஞ்சாங்க? முதர் கோத்திரம், அல்லாஹும்ம லஅன் அலா முதர், அல்லாஹும்ம அஷ்துத் வத்அதக அலா முதர், யா அல்லாஹ் உன்னுடைய கடுமையான உன்னுடைய இந்த சாபத்தை முதர் இந்த கோத்திரத்தில் நீ இறக்குவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். இப்போ நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை என்ன? இதுதான் அவர்களுக்கு நாம் தொழுகையில் குனூத் நாஸில ஓதுவது. நம்முடைய இமாமிடமும் பணிவுடன் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம், நம்முடைய 5 வேளை தொழுகையில 2 வேளையோ அல்லது 1 வேளையோ நாம அவர்களுக்காக குனூத் நாஸில ஓதுவது என்பது நம்ம இது செய்வதற்காக நம்ம முயற்சி செய்ய வேண்டும். கடைசி ரக்காத்துல ருக்குவுக்கு பிறகு நாம எழுந்து பிறகு அவர்களுக்காக துஆ செய்வதும், அந்த முஸ்லிம்களுக்காக, பலஸ்தீன் மக்களுக்காக, கஸா மக்களுக்காக துஆ செய்வதும், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மறைமுகமான துஆ உதவி செய்வதற்காக துஆ செய்ய வேண்டும். அதே போல யூதர்கள் அங்கு அட்டுழியங்களும் அங்கு ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படுவதற்காகவும் என்ன துஆ செய்வது என்ன, இது வழிமுறையாக இருக்கின்றது. இது புகாரில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டது. இதை தவிர தனியாக உட்கார்ந்து கூட்டமாக உட்கார்ந்து ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்ற இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை சொல்வதோ அல்லது பிரத்யேகமான நோன்பை வைத்து அதை வைத்துக் கொண்டு துஆவை நாம் கேட்பது என்பது இது நமக்கு மார்க்கம் சொல்லவில்லை. இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏற்பட்டது. நோன்பு கடமையாக்கப்பட்ட காலம் பார்க்கும் பொழுது 2ஆம் ஹிஜ்ரியில கடமை ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது.
பியர் மவுனாவுடைய சம்பவம் அல்லது ரஜியுடைய சம்பவம் என்ற அதற்கு பின்னால் ஏற்பட்ட விஷயம். அப்ப நோன்பு என்ற ஒரு நிலை இருந்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நோன்பு என்ற ஒரு விஷயம், ஒரு இபாதத் இருந்திருந்தது. இப்படி ஆகுமானதை இருந்திருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக வைத்திருப்பார்கள், அவர்களுக்காக துஆ செய்திருப்பார்கள், அல்லது அவர்களுக்காக பிரத்யேகமா நோன்பை வைத்து செய்திருப்பார்கள். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உட்கார வைத்து இங்க திக்ரு செய்யுங்க, அவர்களுக்காக உதவி செய்யுங்க என்ற அந்த துஆக்களை கூறியிருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எதுவுமே நடக்கவில்லை. கணித்துக்குரிய அல்லாஹ் நெடியார்களே, திரும்ப பதிவு செய்து நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லும் பொழுது மார்க்கத்தில் நமக்கு எல்லா விதமான சூழ்நிலைக்கும் எல்லா விதமான தீர்வும் நமக்கு காண்பித்து தந்திருக்கு. இதை நாம அறிந்து கொண்டு நாம அதன் பிரகாரம் செய்தால்தான் அதற்குரிய பிரதிபலன் நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் என் இஷ்டத்து பிரகாரம் நான் இன்னைக்கு நோன்பு வைக்க, நாளைக்கு நான் இன்னும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறேன், இன்னொருத்தர் இன்னும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறேன் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய இஷ்டத்துக்கு பிரகாரம் இந்த விஷயம் செய்யும் பொழுது தீர்வு கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எல்லாம் என்னெல்லாம் நிகழ்ந்ததோ நிகழ்வுகள், அதற்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தீர்வுகளை அவர்கள் கண்டார்களோ அல்லது அதை எடுத்துக்கொண்டார்களோ அது கியாம நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு நேர்வழியும் அதனுடைய நெறிமுறையும் காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. புதுசாக நாம் எதுவுமே செய்வது அவசியமே கிடையாது. நோன்பு என்பது சிறந்த விஷயம், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான விஷயம். திக்ர் என்பதும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான விஷயம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை தான் நமக்கு ஹைர். நாம் அதை செய்ய வேண்டும் என்றால் அதுதான் செய்யணும். ஆனா நம்ம பார்க்கிறோம், அதை செய்யாம ஹதீஸில் தெளிவாக புகாரி மற்றும் முஸ்லீமில் எண்ணற்ற ஹதீசுகள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பத்வா செய்திருக்கின்றார்கள், அவர்களுக்காக முஸ்லிம்களுக்காக அவர்களுக்காக உதவிக்காக அல்லாஹ்விடம் துஆ கேட்டிருக்கின்றனர். இதை விட்டு செய்வது கிடையாது. அதை தவிர மற்ற விஷயங்கள் கூட்டு துஆ செய்வதும் அல்லது அதே போல குறிப்பாக இந்த மாதிரி நோன்பு வைப்பது என்பது இது சரியான ஒரு நிலை கிடையாது. மார்க்கத்தில் நமக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் செய்தோம் என்றால் தான் நமக்கு அதற்கு தீர்வு இருக்கு. இப்போ நாம் ஒவ்வொரு முஃமினாக இருக்கக்கூடியவர்களும் நம்முடைய துஆவில் பிரத்யேகமாக நாம் நம்முடைய குழந்தைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்குடைய தேவைக்காக கேட்கக்கூடிய துஆக்களில் அவர்களை நாம் மறந்து விடக்கூடாது. இது நாம் செய்யக்கூடிய மிக குறைவாக செய்யக்கூடிய அவர்களுக்கு உதவி. அவர்கள் நம்முடைய தரப்பிலிருந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி இதுவாக தான் இருக்கும். இதுதான் நம்ம இங்க இருக்கும் பொழுது செய்கின்றோம். இந்த விஷயத்தில் நாம் மும்முரமாக இருக்க வேண்டும். நம்முடைய தொழுகையில தனிமையில் நாம் தனிவிட்ட முறையில் தொழுதாலும் சரி, அதை ஜமாத்துடன் தொழுதாலும் சரி, இமாம் அவர்கள் எந்த ஒரு முடிவை எடுக்கிறாங்க அவங்க நம்ம இருப்போம். இல்லை என்றால் நம் சஜிதாவில் அவர்களுக்காக துஆ செய்வதும் அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்ததாஃபீன பலஸ்தீன் அல்லது நம்ம நஃபிலான தொழுகையில என்ன செய்யலாம், நாம் நம்முடைய மொழியில துஆ கேட்கலாம். நஃபிலான தொழுகையில உபரியான தொழுகையில அவர்களுக்காக நம்ம என்ன செய்யலாம், துஆ கேட்கலாம். ஆனால் அவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு தொழுகையை தொழுது அதுல துஆ நம்ம கேட்பது என்பது கிடையாது. ஆக எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், மார்க்கம் என்ன நிர்ணயித்திருக்கின்றதோ அந்த விஷயத்தை செய்வதுதான் அன்புக்குரியவர்களே அதில் நமக்கு பிரதிபலனாக இருக்கும். ஏன்னா இபாதத் என்ற அந்த வார்த்தைக்கு வரைவிலக்கணம் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ எதை பொருந்தி கொண்டானோ இதுதான் அவன் விரும்ப வேண்டும், அதை கொண்டு பொருந்தி கொள்ள வேண்டும். அதுதான் இபாதத்தும் வர்ஷிப் என்று சொல்வது. ஆக இந்த விஷயத்தை ஒரு முக்கியமான நினைவூட்டலாக நான் விரும்பினேன். இந்த விஷயத்தை நாம நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் தெரியப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி புதியதாக விஷயங்களை செய்வதனாலதான் என்ன இருக்கக்கூடிய பிதஅத்தே போதுமில்லை, இன்னும் புதிய விஷயங்கள் சூழ்நிலைகள்லாம் மாறும் பொழுது புதுசாக நாம் செய்யும் பொழுது உண்மையான சுன்னாவுடைய விஷயங்களை மறக்கடிக்கின்றோம். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னது போல எந்த இடத்தில் ஒரு பிதஅத்து உயிர்ப்பிக்குமோ அந்த இடத்தில் சுன்னா மறைக்கப்படும் அல்லது மடிந்து விடும் என்று கூறினார்கள். கண்டிப்பாக எங்கெல்லாம் அதிகமாக பிதஅத்துகள் இருக்கோ அங்கு தெளிவான சுன்னத்துகள் என்ன அது முழுமையாக மறைக்கப்படுகின்றது. ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி புரிவானாக. மறைமுகமாக அல்லாஹ் தஆலா அவருடைய தரப்பில் உதவி புரிவானாக. அந்த ஆக்கிரமிப்பையும் அட்டுழியங்கள் செய்யக்கூடிய இஸ்ராயல்கள் மற்றும் யூதர்களை அல்லாஹ் தஆலா அவனுடைய கோபத்தை அல்லாஹ் அவர்கள் மீது இறக்கி அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை கண்ணியமான ஒரு நிலையில் அல்லாஹ் தெளிவுபடுத்துவானாக. அவர்களுக்கு பாதுகாப்பும் அவர்களுக்கு மன நிம்மதியும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை நமக்கு கொடுப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.